என்ன சார் இதை மாற்றவே முடியாது, அது எப்படி மாற்றவே முடியாதுன்னு விட்டுற முடியும்? இன்னைக்கு தொடங்கினேன்னா நான் 30-40 வருஷம் கழித்து இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படலாம். பள்ளியிலேயே வந்து ஒரு கபடி போட்டியில் வின் பண்ணுறதை பொறுத்துக்க முடியாமல் தானே பஸ் ஏறி வெட்டுறான். அதை குறைந்தபட்சம் இவர் என்ன சொல்கிறாருன்னா மாறல் வகுப்பு, நிறைய பரிந்துரைகள் சரிங்களா. மாறல் வகுப்பு, சாதி இல்லைன்றதை சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் வளர்கிற சூழல், அந்த என்ன குழந்தை, அது குழந்தையாக பிறக்கும் போதே ஜாதியோடு பிறகுது அந்த குழந்தை, இல்லை வளர்கிற சூழல் தானே கற்றுக்குது. அப்போ பள்ளியில் அந்த ஆசிரியர்கள் போதிக்கும் போது 10ல் 5 பேர் திருந்துட்டும்பா. அப்போ எதுக்கு நீங்கள் ஜஸ்ட் சந்துருக்கு சம்பளம் கொடுத்து வெட்டி அதுக்கு கமிஷன் போட்டிங்க? அவர் சந்துரு இந்த மாதிரி ஓசியில் சம்பளம் வாங்குவதை விரும்பக்கூடியவர் அல்ல. நமக்கு கொடுத்த பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு, காலத்திற்கும் இந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் நிலைநிற்க வேண்டும் என்பதற்காக அவர் சின்சியராக செய்யக்கூடியவர். அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்கல என்ன ஏதாவது ஒரு கமிஷனுக்கு போடுங்கன்ட்டு. நீங்களாக அழைத்து இவர் தான் இதற்கு பொருத்தமானவர்னு சொன்னீங்க. அந்த அறிக்கை தூக்கி குப்பை கூடையில் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் சந்துருஸ் ரிப்போர்ட் கேதர்ஸ் டஸ்ட், தூசி படிந்து கொண்டிருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. வெட்கமாக இல்லை அந்த அரசுக்கு?